அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதை பற்றி சோசியல் மீடியாவில் இன்னும் ட்ரெண்டே ஆகலை. நாம் தமிழர் உறவுகள் இதை தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி மாவட்ட வாரியாக வேலை திட்டங்களை முன்னெடுக்க சொன்னாங்களோ அதை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சே காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். அது என்ன ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், தாவேகாவினுடைய அதாவது விஜய் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகள் பற்றியும் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலையொலியில மிக தெளிவா பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணும்போது திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தின்னு சொன்னாங்க. அதோட அமைச்சரவையை விஜய் அவர்கள் நேற்று தான் யார் யாருக்கு என்னென்ன துறைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட துறைகளில் அவருடைய நெருக்கமான புஷியானந்த் அவர்களுக்கு ஒரு துறையை கொடுத்து அவர் கொண்டு போய் கையை பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சாரு. அதே போல செங்கோட்டையன் அவர்களையும் கூட்டிட்டு போய் அவர் இருக்கையில உட்கார வச்சாரு. இது நேற்று திங்கட்கிழமை நடந்தது. நேற்று நடந்த உடனேயே புஷி அவர்கள், அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா டெண்டர்ல முறைகேடு பண்றதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடுக்கு டெண்டருக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, டெண்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தமிழ்நாடு இப்ப புஷியானந்த் என்ன அமைச்சரா இருக்காரு, ஊரகத்துறை அமைச்சர், பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய ஊராட்சி துறைக்கான அமைச்சரா இருக்காரு. அதுக்கான சாலைகள் இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு பேருந்து நிலையம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க இல்லையா. அதுல இப்ப ஊராட்சிக்கு பஞ்சாயத்துல உள்ள டெண்டரை ஓபன் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு அதாவது 19ஆம் தேதி இன்னைக்கு டெண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இது இருந்த அவங்க காலக்கெடு எப்பயுமே ஒரு 10 நாள் கொடுப்பாங்க. இதற்கு முந்தைய நாட்களில் ஃபுல்லாக அந்த டெண்டரை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்டுகள் எல்லாத்தையும் தயார் பண்ணி அதை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை புஷி ஆனந்த் பதவியேற்ற பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா, வெறும் 3 நாள் 19ஆம் தேதி டெண்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 22ஆம் தேதி அந்த டெண்டரை நீங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கால அவகாசம் கொடுக்குறாங்க. அது போக இன்னைக்கு 1 மணி நேரம், அதாவது டெண்டர் இப்போ திறந்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள அதை க்ளோஸ் பண்றாப்ல. க்ளோஸ் பண்ற டைம் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த டெண்டர்களை க்ளோஸ் பண்ணி முடிக்கிறாப்ல. இது ஏன் அதனால என்ன தம்பி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டெண்டரை யார் எடுக்கணும்னா யார் வேணாலும், பல நிறுவனங்கள் இருப்பாங்க, யார் வேணாலும் அந்த டெண்டரை எடுப்பாங்க இல்லையா. இவர் என்ன பண்றாருன்னா, தனக்கு ஆதரவாளராக தனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு இந்த டெண்டருக்கான ரகசியங்களோட அதோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக முன்கூட்டியே தகவல்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் தயாராக வச்சிருக்காரு. உடனே கொண்டு அதை சப்மிட் பண்ணி அவருக்கு டெண்டர் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் அதுக்கு ஏற்றப்பல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு கிடைச்சிரும்ல. போட்டியே இல்லாத அளவுக்கு அந்த கால அவகாசம் கொடுக்காம தனக்கு வேண்டப்பட்டவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புஷி ஆனந்த் செஞ்சதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அங்கே நடந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அதனால வேற வழி இல்லை. இப்படி ஒரு புறம் புஷி ஆனந்த் முறைகேடுகளை பண்றாரு. இதற்கு கண்டிப்பா கமிஷன் வாங்காம இருப்பாரு. கமிஷனை வாங்கிட்டு தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால அவர் ஒரு புறம். அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்து அதிமுக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்ல சில சிக்கல்கள்ல இருந்து வெளியில விஜய் அவர்களை சந்திச்சாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய எம்எல்ஏக்களை மிக முக்கியமா சீனியரா அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன். அவர் அனுபவத்தை நல்ல விதமா விஜய் அவர்களுக்கு பயன்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்பி அவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது நிதித்துறையை அவருக்கு கையில ஒப்படைச்சாரு விஜய் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் உண்மையிலேயே அவர் நல்ல விதமா ஆட்சி பண்ணணுங்கிறக்காண்டி கொடுத்தாரா, இல்ல அவர் மூலமா நிறைய கமிஷன்கள் இல்லீகல் விஷயங்கள்லாம் அவர் கொண்டு சேர்ப்பாரு, நம்மளுடைய கஜானாவை நிரப்புவாருன்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதை நிரூபிக்கும் விதமா சேலத்தை சேர்ந்த ஒரு பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர்னு சொல்லலாம். ஆனா அவர் தேடப்படும் ஒரு குற்றவாளி. கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல மக்களோட பணத்தை ஏமாத்திருக்கக்கூடிய நபர் இவர். வின்ஸ்டார் இந்தியா சிட்டி டெவலப்பர்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்காப்ல. அதன் மூலியமா உங்களுக்கு இடத்தை நான் வாங்கி தரேன், அதை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த அட்வான்ஸா அமௌண்ட்களை வாங்கி நிறைய ஊழல்கள் பண்ணவர். இவர் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது 15 லட்சம் பக்கம், அதாவது ஒரு பக்கம் இருக்குல்ல பேஜ், அது மாதிரி 15 லட்சம் பக்கத்துக்கு இவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்கன்னா அதை நீதிபதி படிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்துக்கிறங்க. அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு மோசடி பண்ணக்கூடிய நபர். சேலத்து மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்கக்கூடிய, விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நபரை கையில கிடைச்சா கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நபரா இருக்கவர். இவர் முன்ஜாமீன் வாங்கியிருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, முன்ஜாமீன் வாங்கிட்டு இவர் வெளியில நடமாடலாம். ஆனாலும் அந்த சேலத்து பக்கத்தில் நடமாட முடியாத நபர். அந்த
அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இவரை இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேரடியாக அவரை சந்திச்சு அவருக்கு வந்து பொன்னாடை போர்த்தி, அதுவும் காவல்துறைக்கு முன்னாடியே பொன்னாடை போர்த்தி அவரை வந்து தாவைக்கால இணைக்கிறாரு அப்படின்னா, இப்பேற்பட்ட குற்றம் உள்ளவர், பணம் மோசடி செஞ்சவர், பினான்ஸ் மினிஸ்டர் இவரை சேர்க்கிறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? இவர் ஏதாவது பைனான்ஸா சப்போர்ட் பண்ணா மட்டும்தானே அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க முடியும். தான் மேல இருக்க வழக்குகள்ல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே அப்படிதான் பல குற்றவாளிகள் வந்து ஆளும் கட்சிகிட்ட போய் நிற்பாங்க. அதே போல இவர் மீது சுமற்றப்பட்ட குற்றத்தை என்னை காப்பாத்திருங்கன்னு ஒரு லஞ்சத்தை கொடுத்து ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம் தேடி தான் செங்கோட்டையன் அவர்களை இவர் சந்திச்சிருக்காரு. இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி ஒருவேளை தவறு அப்படின்னா விஜய் அவர்கள் எப்படி இந்த கட்சியில, அவரோட கட்சியில வந்து இவர் சேர்த்துக்குவாரு அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, அம்பேத்கரோட வழிகாட்டுதல கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை, அவர் விஜய் விளையாட்டுத்துறை கொடுத்திருக்கிறது, அவர் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர், அது சங்கத்துல வந்து பொறுப்பாளர்களா இருக்காரு இல்லையா, அதனால வந்து இவருக்கு விளையாட்டுத்துறையை கொடுத்தாங்க. இவர் நேரு ஸ்டேடியத்துக்கு நேற்று போயிருக்கிறாரு. விளையாட்டின் மீது ஒரு நல்ல, அந்த வாலிபால் இதெல்லாம் விளையாடக்கூடிய ஒரு நல்ல பிளேயரு, விளையாட்டு மீது ஒரு ஆர்வம் உள்ளவர் தான், சரியானவர் அவர் போட்டிருக்காரு நினைச்சோம்னா, அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர், அதாவது அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்றத்தாழ்வுகள் வந்து பார்க்க மாட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை அப்படிலாம் இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவரும், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், நான் ஒரு லாட்ரி வித்து நான் சம்பாரிச்ச பணத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் நானும் ஒரு ஆளு அப்படிங்கிற எண்ணத்துல நேரு ஸ்டேடியத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அந்த குழந்தைகளுக்கும் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. ஆய்வு பண்ண போறாராம். சரி, ஆய்வு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சோம்னா, அவர் என்ன பண்றாரு, அவர் மற்ற பக்கத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து இட்லி இருக்கு, புரியுங்களா, இட்லியில் சாம்பார் ஊற்றி அவங்க சாப்பிட்றாங்க. பக்கத்தில் ஒரு டம்ளரில் அவங்க கொண்டு வந்த அங்கே இருக்கக்கூடிய ஃபில்டர் தண்ணியோ ஏதோ ஒரு தண்ணி ஊற்றி அவங்க குடிக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் மட்டும் என்னமோ ஃபாரின்லேருந்து வந்து ஒரு மாதிரி பெட்டில் வந்து ஜாம் தடவி வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க பிள்ளைகள்லாம் பெரிய குழந்தைகள் கிடையாது, ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். அவங்க மனசில் அப்போ நம்மளும் அதே போல் ஜாம் வந்து தடவி சாப்பிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்து வருமா இல்லையா? அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்காக நீங்கள் உட்காந்தீங்களா, இல்லை வேற எதற்காகவும் உட்காந்தீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா ஏற்றத்தாழ்வு இல்லாம அந்த பிள்ளைங்க என்ன சாப்பிடுதோ அதுல ஒரு இட்லியை வச்சு நீங்க சாப்பிட்டீங்க பரவாயில்ல. அது என்ன உங்களுக்கு மட்டும் பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில வந்து மினரல் வாட்டர், ஏன் அங்க இருக்கிற மினரல் வாட்டரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தண்ணியோ சுத்திகரிப்பா இல்லையா, சுத்தமா இல்லையா? அதை ஆய்வு பண்ண போயிருக்க நீங்க, அப்ப அந்த தண்ணியை நீங்க குடிச்சு பார்த்தா தானே அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வு, உங்களுக்கு மட்டும் மினரல் வாட்டர் வந்துடுது, உங்களுக்கு மட்டும் பிரெட் வந்துடுது அப்படின்னா, அப்போ அங்கே என்ன நீங்கள் ஆய்வு பண்ணீங்க? ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக நான் போனேன் நேரு ஸ்டேடியத்தில் அப்படி பார்த்தேன்னு ஒரு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தாவேக்கா மேக்ஸிமம் வந்து ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரீல்ஸ் வேலையை தான் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களுடைய அலுவலகத்துக்குள்ள, அந்த அவருடைய ரூம்குள்ளே வந்து அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை யாரா வேணாலும் இருக்கட்டும், அவரை பார்க்கறதுக்கு யார் வேணாலும் போகலாம். ஆனால் அனுமதி பெற்று அங்கே இருக்கக்கூடியவங்க புகைப்படம் எடுத்து அதை அஃபிஷியலாக தான் வெளியிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே போயிருக்க அவர் வந்து சோசியல் மீடியாவில் என்ன வருதுன்னா, அங்கே மாற்றுத்திறனாளிகள் வந்து சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் போய் அவர் சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ட்டு அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டதாக யார் விஜய் தரப்புல இருந்து பதில் கொடுக்குறாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் பரவுறது அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்கனால ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டாரு. இதில் எது உண்மை? முதல்ல சிஎம் ரூமுக்குள்ள ஒரு ரகசியங்கள் இருக்கும், 1000 பேர் வருவாங்க பேசுவாங்க. நீங்கள் முதல்வராக பதவி இருக்கும் போது ரகசிய பிரமாணம் வந்து எடுத்து தானே பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது உங்க ரகசியங்களை காப்பேன்னு சொல்லிட்டு உங்க ரூம்குள்ளேயே ஒருத்தவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களோட அனுமதியோட தான் எடுத்தேன்னா அவர் சொல்றாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க? நீங்க ரீல்ஸ் பண்ணி தான் வந்து ரீல்ஸ் மூலியமா தான் ஆட்சியை பிடிச்சிங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி ஆட்சியே ரீல்ஸாவே இருந்தா, ரீலாவே இருந்தா எப்படி? எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த குற்றச்சாட்டை தான் விஜய் அவர்கள் மீது வைக்கிறாங்க. இனி வருங்காலங்களையாவது இது போன்ற தவறுகளை நீங்க நேரடி கவனம் செலுத்தி இதுகளை வந்து சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எதிர்க்கட்சிகள் இதுகளை வந்து கொடுத்து உங்க ஆட்சியை காலி பண்ணுவாங்கிறது தான் நிதர்சன உண்மை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேற்று பொதுக்கூட்டத்தில் நம்ம மாவட்ட வாரியாக வந்து என்ன தவறுகள் நடந்திருக்கு, எதை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுகளை வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம கட்சியில் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் ஆய்வு பண்ணுறதுக்காக 38 பேர் கொண்ட நிர்வாகிகளை வந்து அவர் நியமிச்சிருக்காரு. மாவட்ட வாரியாக போய் கட்சி கழக நிர்வாகிகளை சந்திச்சு அவர்களுடைய நிறை குறைகளை, என்ன சிக்கல்கள், அவர் வந்து ஸ்டாலின் மேலேயே தவறு இருந்தாலும் அதை நேரடியாக பெற்று அந்த தகவல்களை அறிக்கைகளாக சேகரித்து என்கிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க நிர்வாகிகளை, கழக தொண்டர்களை வந்து நீங்கள் சந்திக்கும் போகும்போது
ஒருத்தர் தனியா போய் உங்களுக்கு விருப்பு வெறுப்புகள் அந்த அடிப்படையில் வந்து நீங்க பேசிடக்கூடாது. 2 பேரா தான் போய் பண்ணணும். அவங்க மீது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை காட்டிடக்கூடாது. அதற்கு ஏற்றாப்புல சாதம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே துல்லியமா கொண்டு வந்து என்கிட்ட வந்து நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 32 பேர் கொண்ட அந்த குழுவை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம விஜய் அவர்களை ஒரு நிகழ்வுல அவர் வந்து ஒரு திருமண நிகழ்வுல கலந்துக்கிற போது விஜய் அவர்கள் ஆட்சியை பத்தி அவர் சொல்றாரு. ரீல்ஸ், அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு பூத் முகவர்கள் கிடையாது, வாக்குச்சாவடியில அவர்களுக்கு முகவர் இல்லைனாலும் வாக்கு எண்ணும் மையத்தில் கூட அவர்களுக்கு சரியான நபர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அவரு இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்களை அவர் கையில எடுத்து மக்கள்கிட்ட வந்து போய் வெற்றியை பெற்றிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அதே போல நம்ம அந்த தவறுகள், முன்னாடி நடந்த தவறுகள் எல்லாம் சரி பண்ணி பண்ணணும்னு சொன்னாங்க. இதே விஷயத்தான் அப்படியே அண்ணன் சீமான் அவர்களும் நேரடியாக ஜூன் மாசத்துக்கு பிறகு வந்து மாவட்ட வாரியாக வந்து கட்டமைக்க போறேன்னு சொன்னாங்க. இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, தன்னார்வமா வேலை செய்யக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல வந்து போட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்ல ஒரு எடிட்டிங் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இதுகளை வந்து சமூக வலைதளங்களை கையாளக்கூடிய உறவுகள் நீங்க வந்து தகவல் தெரிவிங்க, எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா நமக்கு என்ன சொல்ல வரோம்னா, தாவேக்காவினுடைய பிளஸ் அதே நேரத்தில் அவங்க இருக்கக்கூடிய மைனஸ், இது ரெண்டையும் எடுத்து பிளஸ்ஸை நம்ம எடுத்து அதை பயன்பாட்டுக்கும் அவங்களோட மைனஸை எடுத்து மக்கள் மத்தியிலையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா தாவேக்காவினுடைய ஆட்சி நிச்சயமாக வந்து நல்லபடியாக இருக்காது நமக்கு தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட இதுக்கப்புறம் விழிப்புணர்வை கொடுத்து நாம் தமிழர் கட்சியை வென்று இவங்க என்ன மாற்றோ என்ன சொல்லி வந்தாங்களோ அதை எல்லாம் நாம் தமிழர் கட்சி முன்கூட்டியே நடைமுறைப்படுத்துச்சு. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள மட்டும்தான் போக முடியல. வருங்காலங்களில் சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.